வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? 12 ராசிகளில் மிகவும் கலகலப்பாக இருக்கின்ற ராசி மிதுன ராசி. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிதுன ராசியில் பிறந்தவர்கள். அன்புக்கு அடிமையானவர்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் கவலைப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் தங்களை சரிப்படுத்திக்குவாங்க. இந்த உலகத்துக்கே பாருங்க, நம்ம மக்களுக்குள்ள பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா உபய ராசி, அது மட்டும் இல்லாமல் புதன் ஆட்சி பெற்ற ராசி. புதன் ஆட்சினாலே நினச்சி பாருங்க, புதன் இல்லைன்னா என்ன ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். புதன் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா? அது மாதிரி அற்புதமான ராசிங்க மிதுன ராசி. மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்குங்க. அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரம் நிச்சயமாக இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம், ராகு பகவானுடைய நட்சத்திரம். அது சமயம் அடிக்கடி பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய திருவிழா நடக்கும். அந்த திருவிழா திருவாதிரை திருவிழா. பெருமாளுக்கு எப்படிங்க வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு திருவாதிரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விழா. நமது கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவர் தீர்க்காயசாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த திருவாதிரை அன்று சிவபெருமான் ஆலயங்களில் சென்று சரடு மாற்றி பொங்கல் வைத்து சிறப்பான வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருவிழாவினுடைய ராசி தான் மிதுன ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புது வருடம் 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு கேள்விக்குறி. பெருசாக பயந்துக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிறைய பேர் பயந்துக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை மறைமுகமாக சொல்கிறாங்க, நேரடியாக சொல்கிறது இல்லைங்க. எப்படி மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேங்க. யாரையுமே யாருடைய மனசு புண்படுகிற மாதிரி நான் சொல்லலை. உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பயந்தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தெரிஞ்சவங்க படித்தவங்க ஓகே, அதை கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அப்பாவி மக்கள் நம்ம இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும், நம்ம மாநிலத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? உலகளவில் நீங்கள் யோசிங்களேன். அதை உலகம் அழிஞ்சிரும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அது சில சமயத்தில் கேட்குறப்பவே கொஞ்சம் அவங்களுக்கு வேட்டியை வந்துடுது, சட்டை லூஸ் ஆகிடுது, உப்புசமாயிக்குது, விடவெடுத்து போகிறாங்க. என்ன காரணம்? அவ்வளோ ஒரு பலவீனம். அது மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ மட்டும் என்ன அழியாமையாக இருக்குதுங்க? கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டே தான் இருக்கு. நமக்கு வேணால் தெரியாது. உங்களை கொசு கடிச்சா டக்குன்னு அடிச்சிடுறீங்க, கொசு செத்துருது. உங்களுக்கு ஒரு வலி வந்துட்டால் அதுக்கு மருத்துவம் பார்த்துக்கிறீங்க, அது நல்லா போகுது. ஆனால் உலகளவில் பாருங்கள், எத்தனையோ பேர் எங்கேயோ இன்னும் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க, அழிவுகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட் எதுக்குங்க நமக்கு? அதான் இன்றே செய், ஒன்றே செய், நன்றே செய்ங்கிற மாதிரிங்க. இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கடவுள் நம்பிக்கையோட நம்மளை கிள்ளி பார்த்துக்கலாம், நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு. அந்த நம்பிக்கை இல்லாமல் எப்படிங்க வாழ்கிறது? அந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி ஒரு பயத்தை தூண்டக்கூடிய பலன்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நீங்கள் நல்லா இருக்கணும். மனைவி, மக்கள், குடும்பம், சொந்த பந்தம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நான் எதுக்குங்க உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் அது அழிஞ்சு போயிடு, இது அழிஞ்சு போயிடுன்னு? உங்களை ஏனுங்க நான் பயமுறுத்துகிறோம்? தயவு செய்து அந்த மாதிரி வேலையெல்லாம் அடியே செய்ய மாட்டேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கூட நான் வருவேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை கூப்பிடலாம், எந்த டவுட் இருந்தாலும் என்னை கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்லுவேன். தயவு செய்து என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் என்னை கூப்பிடுங்க. ஆகையினால 2025 மிதுன ராசி எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். என்ன இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உங்கள் ராசிக்குள்ளே குரு வர்றார், உங்கள் ராசிக்குள்ளே குரு வர்றார். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பூர்வீக புண்ணியஸ்தானமான 9ஆம் இடம் எடுத்துக்கோங்களேன், சந்திரனுக்கு அங்கே ராகு போகிறார்.
ராகு வந்துங்க வரார். அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம் அப்படிங்கிற சந்திரனுக்கு உண்டான அடிப்படையில் வந்துங்க கேதுவும் வந்து சிங்கத்துக்குள்ளே வர்றார். அந்த அடிப்படையில் வந்துங்க ஒரு சில மாற்றங்கள் நல்லா தான் இருக்கும். அதே சமயம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்ன காரணம்னா, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் ஜென்மத்துக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 நாள் சந்திராஷ்டம் வருது. சந்திராஷ்டம் வருது அப்படிங்கிறத வந்துங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் ஆக மாட்டீங்க. தெரியாமல் யாரோ ஒருத்தர் உங்களை டென்ஷன் பண்ணி விட்டாங்கன்னா அது கடுகாக இருக்கிறது மலையாயிரும். அந்த இடத்துல கையில் இருக்கிறது கீழே போட்டுருவீங்க, காலில் இருக்கிறத எட்டி வச்சுருவீங்க. சில சங்கடங்கள் வரத்தான் செய்யுது. நீங்கள் வந்து சங்கடப்படத்தான் செய்கிறீங்க, கஷ்டப்படத்தான் செய்கிறீங்க. இது உலக மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் வருதுங்க. ஆனால் தெரியறதில்ல. அது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா வராதுங்க. உங்களை மாதிரி தங்கமானவங்க யாருமே கிடையாது. சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது என்னங்க? சந்திரனுடைய ஆக்டிவிட்டீஸ், மனோகாரகன். உங்களை திசை நடத்துறதும், உங்களை பேச வைக்கிறதும், உங்களை அழ வைக்கிறதும், உங்களை சிரிக்க வைக்கிறதும் வந்துங்க மனோகாரகன் தான். அவரை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் என்றைக்குமே ராஜா தான். ஆகையினால வந்துங்க மிதுன ராசிக்காரர் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க எல்லாம் வல்ல அந்த குரு பகவானையும் முருகனையும் சிவனையும் வணங்கி எல்லாரும் நல்லா இருங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.